ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட புதிய இரக்கம் நிறைந்த நாளாக, கிருபை நிறைந்த நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி இருக்கு: ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் புதிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காலம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, இதுவரையும் நாம் பார்த்திடாத, நாம் அறிந்திடாத ஒரு காலம், ஒரு நிலையில், ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவரையும் நாம் கண்டிராத ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த மாத துவக்கத்தில் நம்ம படித்தோம், காரணங்களும் காலங்களும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சீசன்ஸ் அண்ட் ரீசன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட காலம்னா, இளைப்பாறுகிற காலம். இனி வருகிற காலம் இளைப்பாறுகிற காலம். ஆகவே அந்த காலத்திற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள், அதை எதிர்பாருங்கள். இதுவரை உங்க வாழ்க்கையில சோர்வு இருந்ததா? இனிமேல் இளைப்பாறுதல். இதுவரை உங்க வாழ்க்கையில துக்கம் இருந்ததா? இனிமேல் இளைப்பாறுகிற காலம். இதுவரை உங்க வாழ்க்கையில கவலைகள் இருந்ததா? பாடுகள் இருந்ததா? இனிமேல் இளைப்பாறுகிற காலத்துல இருக்க போறோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, இனிமேல் இளைப்பாறுதலை பார்க்கிற காலத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்களும் நானும் வாழ்ற காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் இதுவரை என்ற காலம் முடிந்தது, இனிமேல் என்ற காலம் வந்துள்ளது. யூ ஆர் இன் a season of rest. You are going to see a season of rest. இளைப்பாறுகிற காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. It is a season of rest. It also means rest is in God's hands. Rest God will take care. Rest will be glorious. Rest of the things will be miraculous. All you have to do is praise God and worship Him and follow Him. Rest God will take care. இந்த rest என்ற வார்த்தைக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மற்ற எல்லா காரியங்கள். ஆகவே நீங்க இளைப்பாற போறீங்க. மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்ள போகிறார். மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது. மற்ற எல்லா காரியத்திலையும் தேவனுடைய கரம் இருந்து உங்களை வழி நடத்த போகிறது. ஆகவே இனிமேல் வருகிற காலம் இளைப்பாறுகிற காலமாக இருக்க போகிறது. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாம மனம் சோர்ந்து இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். இனி வருகிற காலம் இனிமேல் இளைப்பாறுகிற காலமாக இருக்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்ட இந்த நாளிலிருந்து, இதுவரை என்ற காலத்திலிருந்து நீங்க இனிமேல் என்ற காலத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ இனிமேல் வருகிற காலம் எல்லாம் உங்க வாழ்க்கையில அற்புதமாக இருக்க போகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.